பிரைஸ் அல்லாடுங்க. எங்களோட நோக்கம் ஒரு வருடத்தில் வேதாகமம் முழுமையாக வாசித்து முடிக்கும் திட்டம். வேத வாசிப்பு பகுதி யாத்ராகமம் 21 முதல் யாத்ராகமம் 23 வரை. யாத்ராகமம் 21 பெண்களுக்கு எதிரான காரியங்களும் அதன் அடிமைத்தனத்தை பற்றியும் திருத்துக்குரிய காரியங்களும் அதை எவ்வாறு செய்யக்கூடாது என்று அதை செய்வதன் நிமித்தமாய் நமக்கு என்ன நியாய தீர்ப்பு என்றும் கூறப்பட்டிருக்கும். யாத்ராகமம் 22 வட்டிக்கு கொடுப்பது கூடாது என்றும் ஓரின சேர்க்கையை செய்யக்கூடாது என்றும் பெண்களை இழிவாக எண்ணக்கூடாது என்று அதன் நிமித்தமாய் அங்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகளும் இருக்கும். யாத்ராகமம் 23 நியாயத்தை புரட்டக்கூடாது என்றும் கள்ளத்தராசின் நிமித்தமாய் ஏற்படுகிற அந்த நியாயத்திற்கும் பரிசுத்த நாட்களை அனுசரிக்க வேண்டும் என்றும் நிலங்களை தவறுதலான முறையில் கையாளக்கூடாது என்றும் சிலை வழிபாடு கூடாது, அதாவது அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க கூடாது என்றும் மிக தெளிவாக அதன் நிமித்தமாய் வருகிற ஆசீர்வாதங்களும் அதன் நிமித்தமாய் வருகிற சாபங்களையும் இந்த 3 அதிகாரங்களும் தெளிவாக கூறப்பட்டிருக்கும். கர்த்தர் தானே உங்களை இந்த வேத பகுதியில் இன்னும் அதிகமாய் ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து நீங்கள் கற்றுவதற்கு ஏதுவான இந்த வேத பகுதியில் பயிற்சிப்பாராக. இதில் சில கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. இந்த கேள்விகள் உங்களுடைய பயிற்சி இன்னும் அதிகமாய் நீங்கள் தேவனோடு இணைந்து இந்த வேதத்தை முழுமையாக கற்று முடிக்க வேண்டும் என்பதற்காக. பிரைஸ் அல்லாஹ்.